வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். இந்த அதிசயம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் சரியான நிமிடத்தில் உன் கைகளில் நான் கொண்டு வந்து தந்திடுவேன். அப்படி உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்க நான் வருகின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் நீ விரும்பியபடியான ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டிய காலம். எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை நீ ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. உனக்கென தெய்வம் இருக்கின்ற இந்த நேரம் நீ எப்பொழுதும் எதையுமே சரியாக செய்ய வேண்டும். நீ துணிந்து செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே தீரும். இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் இந்த கந்தன் என் வார்த்தைகளை கேட்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சில விஷயங்களை சந்தோஷமாக கொடுக்கும், சில விஷயங்களை சங்கடங்களாக கொடுக்கும். எதுவென்றாலும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கென காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கென எப்பொழுதும் தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடியும் நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதுமே உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீள முடியும் என்பதுதான் உன்னுடைய நம்பிக்கையாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். என்றும் நீயாக இரு. உன்னை விரும்பினால் பழகட்டும், உன்னை வெறுத்தால் விலகிச் செல்லட்டும். இதற்காக ஒருபொழுதும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அன்பானவர்களுக்காக இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் இறங்கி போவதில் எந்த தவறும் கிடையாது. உன்னுடைய மனது என்ன சொல்கிறது, உன்னுடைய மனது எப்படி ஒருவரை ஏற்றுக்கொள்கிறது என்பதனை பொறுத்துதான் அது அன்பு என்பதனை உன்னால் உணர முடியும். உன்னுடைய அன்பு புரியாதவர்களிடத்தில் நீ விலகிச் செல்வதிலும் எந்த தவறும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அன்பு என்னவென்பதனை உணர முடியாத மனிதர்கள் இங்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அந்த இடத்தில் தேவையில்லாமல் உன்னுடைய நம்பிக்கையை அங்கு நீ பறிகொடுத்து விடாதே. உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எப்பொழுதும் சோதித்து கொண்டே இருப்பார்கள். உன்னை எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் கடந்து உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ சரியான புரிதல் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கடந்து வந்த படிகளை உடைக்காதே. ஒருவேளை இறங்குவதற்கு அதே படிகள் உனக்கு தேவைப்படலாம். விதி மிகவும் வலியது, இந்த காலம் மிகவும் கொடியது. இதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைத்தே தீரும். என் குழந்தையே, எல்லா விஷயங்களும் கடந்து போகக்கூடியவைதான் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் இப்படியே இருந்து விடுமோ என்று எண்ணி கலங்குவதை விட இதையும் நாம் தாண்டி செல்வோம் என்பதனை முதலில் நீ நம்பு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒன்று இல்லை என்றாலும் உனக்கு சாதகமாக அமைந்தும் தவறவிட்ட சூழ்நிலைகள் எல்லாமுமே கெட்ட நேரங்கள் தானே. அதை இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? என் குழந்தையே, வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளாத நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு தைரியமாக கொடுக்க முன்வராது. எவ்வளவுதான் நீ யோசித்திருந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் நீ விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இன்றோடு உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமுமே உன்னுடைய முடிவுக்கு வர வேண்டிய நேரம். இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கடந்து செல்ல வேண்டிய நேரம். இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளை தான் விரும்பிய விஷயங்களை இந்த வாழ்க்கையில் விட்டு தான் ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையான நற்குணம்
தனக்குத்தானே முதலில் உண்மையாக இருப்பது. நீ உண்மையாகத்தான் இருக்கிறாயா, உண்மையாகத்தான் நடந்து கொள்கிறாயா என்கின்ற கேள்வியை முதலில் உன் மனசாட்சியிடம் கேட்டுக்கொள். நீ உண்மையாக இருந்தால்தான் மற்றவர்களிடத்திலும் அந்த உண்மையை உன்னால் எதிர்பார்க்க முடியும் என்பதனை நீ நம்ப முடியும். இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு உண்மைகளையும் யாரிடத்திலும் எதிர்பார்த்து உன் வாழ்க்கை நிம்மதியை நீ தொலைத்து விடாதே. என் குழந்தையே, நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி ஓரிடத்தில் காத்திருக்கும் உனக்கு கடலாக. நிச்சயமாக அந்த வெற்றியை சென்று நீ சேர்வாய் என்பதனை மறக்காதே. துன்பங்கள் அனுபவித்த காலங்கள் எல்லாம் மறக்கட்டும். அது கொடுத்த பாடம் இனி உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றட்டும். இதை எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ இழந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்கள் ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான மாற்றங்கள் எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நொடிப்பொழுதிலும் நாம் எதையுமே இழந்து விட்டோம் அல்லது இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கடந்து விட்டோம் என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருப்பதை விட, இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய முயற்சியை நீ சரியாக கொடுத்தாயானால் நிச்சயமாக உன்னுடைய முயற்சி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு திருவினையாக்கும். முயன்றால் முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது. ஒரு முறை உன் முயற்சியை கைவிட்டு அதில் உனக்கு தோல்வி கிடைத்தது என்பதற்காக நீ மீண்டும் முயற்சிக்காமல் இருந்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு எதுவுமே இங்கு சாத்தியம் கிடையாது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைகளையும் நாம் தொலைக்காமல் நமக்கு வேண்டியதை வேண்டியபடி நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ எந்த நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னால் சாதிக்க முடியாத விஷயங்கள் என்று எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் நடக்காத காரியங்கள் என்று எதுவும் கிடையாது. அதனால் எந்த நேரத்திலும் உன் நம்பிக்கையை கைவிடாமல் முன்னேறிக் கொண்டே இரு. கந்தன் இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக. அப்பன் நான் இருப்பேன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு கொடுப்பதற்காக. நல்ல நேரம் வாய்த்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் சரி, நீ நிச்சயமாக பேரானந்தம் அடைவாய் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, மனிதனினுடைய ஆசைகள் எப்பொழுதும் முடிவதே கிடையாது. அவனினுடைய ஆசைக்கு எப்பொழுதும் எல்லையே கிடையாது. போதும் என்ற மனம் எப்பொழுது இருக்கின்றதோ, எப்பொழுது மன நிறைவு ஒருவருக்கு முழுமையாக கிடைக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் எதையுமே சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு வந்து விடுவோம் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் உனக்கு என்ன நடந்தது என்றாலும், எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ நம்ப வேண்டும். அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே இங்கு ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய குறையாகத்தான் தோன்றுகிறது என்பதனை புரிந்து கொள். எப்பொழுது உனக்கு எல்லாமும் நிறையாக தோன்றுமோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை எல்லாம் நிச்சயமாக உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்நாளும் நான் உனக்காக வருகின்ற இந்த வேளை நிச்சயமாக உன் முன்னால் நின்று உனக்கு எல்லா மாற்றங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, மதிக்க தெரியாதவர்களிடம் மரியாதையை எதிர்பார்ப்பது உன்னுடைய முட்டாள்தனம். மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு. எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் உண்டு என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென கொடுக்க நினைக்கும் எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நிறைவாக வரட்டும். உனக்கு எல்லாமும் சரியாகவும் உறுதியாகவும் கிடைக்கட்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் என் பிள்ளைக்குள் இருக்கும் பொழுது இனி எல்லா நிலையிலும் உனக்கு பேரானந்தம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தனிருந்து தருகின்ற வாழ்க்கை எந்த குறைவும் இல்லாமல் என் பிள்ளை நீ சரியானபடி மாற்றத்தை பெற்றுக்கொள்வாய் என்பதனை உணர்ந்து கொள். எல்லாமும் உனக்கென நான் கொடுக்கும் நேரம் இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றிகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காதிரு. என்றும் இந்த வெற்றியை
உன் வசமாக்கி கொடுக்க வேண்டியது கந்தனின் பொறுப்பு. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.